உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். வழக்கம் போல் நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள், மணிக்கம் ஆர்என் ரவி அவர்கள், ஏன்னா அவர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் நமக்கு எப்போவுமே ஆர்எஸ்எஸ்காரர் மாதிரி பேசுகிற மாதிரி தான் தோணுது. ஒரு வைகுண்டர் ஐயா நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாரு. அதில் என்ன பேசியிருக்காருன்னா, இருமொழி கொள்கையால் தமிழக மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. 3 மொழி கற்றுக்கிறனால போனதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க. 3 மொழின்ற சொல்லுறது இந்தியை தான் அவர் சொல்கிறார் மறைமுகமாக. அது தமிழ்நாட்டில் இருக்க பச்சை குழந்தை கூட கண்டுபிடிச்சிடும். சரி, நான் கேட்குறேன் ஐயா கிட்ட, நம்ம கவர்னர் ஐயாவே, பீகார்லேருந்து சோத்துக்கு வழி இல்லாமல் இங்கே நிறைய பேர் ஒரு நாளைக்கு லாரின்ற ட்ரெயினில் அவ்வளோ பேர் வந்து இறங்குறாங்க. அவங்கெல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டனால ஏன் வேலை வாய்ப்பு உங்கள் பீகார் மாநிலத்தில் பெருகலை? தமிழ் ஆங்கிலம் கற்றுக்கிட்ட தமிழர்கள் எல்லாமே வந்து ஆங்கில அறிவு வச்சு லண்டன் அமெரிக்கான்னு போய் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறாங்க. ஆனால் பீகாரிகள் இந்தியை கற்றுக்கிட்டாங்க, இந்தியும் கற்றுக்கிட்டாங்க, ஏதோ பேஜ்புரின்னு சொல்கிறாங்க, அதுவும் கற்றுக்கிட்டு எதுக்கு அவங்க தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு வராங்க? சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தானே. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாதும் தெரிஞ்சிருக்குமே நல்லா. ஏன்னா நீங்களும் ஒரு பீகாரி தானே. பீகாரி மாநிலம், அதாவது டீ கடையில் ஒரு எச்ச கிளாஸ், அதாவது ஒரு டீ குடிச்சு வைக்கிற எச்ச கிளாஸ் கழுகுற முக்கால்வாசி பேர் இந்திக்காரன் உங்கள் மாநிலத்துக்கு வரவனாக தான் இருக்கிறான் இன்றைய காலகட்டத்தில். நாங்கள் வந்து ஆங்கில அறிவோட வெளிநாடுகளுக்கு போகிறோம், எங்களுக்கு 2 மொழி போதும்னு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறோம். ஓகேவா? பாய் பாய்.